அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். ஒன்று சேர்ந்து பாருங்கள். துதிப்போம் தேவனை புதிய கிருபையுடனே, போற்றி துதிப்போம் தேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் மீண்டும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் மீண்டும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாவே, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாவே. இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். ஆமென். தாய் தன் பாலகனையே மறப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று போடுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போமாக. வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவுசெய்து கவனியுங்கள். உபாகமம் 1 அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 1 அதிகாரம் 17 வசனத்துல கடைசி பகுதியில ஒரு வார்த்தை உண்டு. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். மீண்டும் வாசிக்கிறேன். உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அநேக இடங்கள்ல சொல்லும் பொழுது வாருங்கள் என்று தேவன் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கடினமாயிருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். எந்த காரியம் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறதோ அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் தெளிவான வார்த்தையாக எழுதுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் உண்டு. மத்தேயு 11 அதிகாரத்தில் 28 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டவர்களையும் வாருங்கள் என்று கூப்பிட்டார், பாரம் சுமக்கிறவர்களையும் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார், எல்லோரும் வாருங்கள் என்றும் கூப்பிடுகிறார். ஆகையினால் அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒருபோதும் வெறுமையாக அனுப்பினதில்லை. இதுதான் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. அப்போ வாருங்கள், இந்த கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இங்க நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் வாருங்கள் என்று அழைத்துதான் தேவனுக்கு பழக்கம்.
ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒரு இடத்துல பேசும்பொழுது எனக்கு பின்னே வாருங்கள் என்று நம்முடைய சீஷர்களை பார்த்து அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் வாருங்கள் என்று அழைக்கிறார். அதே நெகேமியாவின் புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்கிற பொழுது கூட நெகேமியா சொல்கிறார், எழுந்து கட்டுவும் வாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமர்க்கவர்களும் வர வேண்டும், எல்லோரும் ஆண்டத்திலும் வர வேண்டும், தாகமாய் இருக்கிறவர்களும் வர வேண்டும். இப்படி வாருங்கள் வாருங்கள் என்று அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்கிறார். கடினமாய் இருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தை பொறுத்தவரையும் எல்லாமே கடினமானதுதான். வீடு கட்டுறதும் கடினமானது, சம்பாதிப்பதும் கடினமானது, பிள்ளைகளை படிக்க வைப்பதும் மிகவும் கடினமானது. எப்படிதான் படிக்க வைக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க, எப்படிதான் பீஸ் கட்ட போறேன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க, எப்படிதான் வாடகை கொடுக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே கடினமான ஒரு காலத்துல தான் இருக்கும். ஆனா அந்த கடினமான நேரத்துலதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு எது மிக கடினமாய் தோன்றுகிறதோ அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்க. சில சொல்லுவாங்க என்னால எல்லாம் முடியும்னு சொல்லுவாங்க, கடைசியில் அவங்களால எதையும் செய்ய முடியாது, தோல்வியில அடிவார். பிரியமானவர்களே, ஆனா வேதம் அழகாய் சொல்கிறது, உங்களால் முடியாத காரியம், கடினமான காரியம் ஏதாவது இருக்குமானால் ஆண்டவர் சொல்கிறார், அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதில் லகுவாய் மாற்றி விடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்கிற தேவனுக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான ஒரு காரியம். ஆனால் நம்ம வாழ்க்கையில எது கடினமாய் இருக்கிறது என்று சொல்லுவாங்க, பணம் வைத்தாலும் வீடு கட்ட முடியல, வீடு கட்ட போனாலும் சரியான ஆட்கள் அமையல, எல்லாமே ரொம்ப கஷ்டம், கடைசியில வாழ்வதே கடினம் என்கிற நிலைமைக்கு மனிதர்கள் வந்து விடுகிறார்கள். நம்ம வாழ்வதே வேஸ்ட், வாழ்கிறது கடினமானது என்கிற நிலைமைக்கு மனிதர்கள் வந்து விடுகிறார்கள். ஆனா அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் இந்த கால வேளையில ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு கடினமாய் தோன்றுகிற எந்த காரியமா இருந்தாலும் அதை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 2 பேர் ஒரு பக்கமாய் நடந்து போனார்கள். போகிற பொழுது அந்த 2 பேர் அந்த வனாந்திர வழியில அந்த வயல்வெளியில நடந்து போய்கொண்டே இருக்கிற பொழுது ஒரு கிணற்றுக்குள்ள ஒரு அழகான பூ இருந்தது. அந்த 2 பேரும் பார்த்தார்கள், அந்த பூவை எடுக்க வேணும், என்ன செய்யறது? அது ரொம்ப கடினமானது ஒன்று. ஏனால் பாழும் கிணறு, அங்க இறங்குவதற்கு வசதியும் இல்லை. ஆனால் அங்க ஒரு கயிறு மட்டும் இருக்கிறது. அந்த கயிறை வைத்துக் கொண்டு இறங்க வேண்டுமானால் இந்த 2 பேரால முடியாது. என்ன செய்வது என்றே யோசித்துக் கொண்டு இருந்த பொழுது அங்கே ஒரு சிறு பையன் விளையாடி கொண்டிருந்தான். அந்த பையனை கூப்பிட்டு சொன்னார்கள், தம்பி, இந்த கிணற்றுக்குள்ள இருக்கிற பூவை எடுத்து கொடுத்தா உனக்கு காசு கொடுக்கிறேன், நாங்க அந்த கயிறை பிடித்துக் கொள்கிறோம், இந்த கயிறை பிடித்துக் கொண்டே நீ இறங்கு, அந்த பூவை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து விடு என்று சொன்னார். அந்த பையனும் சரி என்று ஒத்துக்கொண்டான். ஒத்துக்கொண்ட உடனே அந்த 2 பேரும் சேர்ந்து கயிறை நீளமாக நீட்டி அந்த கயிறை பிடித்துக் கொண்டு சொன்னாங்க, இந்த கயிறை பிடிச்சுக்கிட்டே கீழே இறங்கி தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அவன் கொஞ்சம் அந்த 2 பேரையும் யோசித்து பார்த்தான். அவர்களை பார்த்து விட்டு சொன்னான், கொஞ்ச நேரம் இருங்க, நான் உடனே வந்து விடுகிறேன் என்று சொல்லி எதிர இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள ஓடி போய் ஒரே ஒரு நபரை மட்டும் அழைத்து கொண்டு வந்தான். அந்த நபர் இவர்கள் 2 பேரை விட கொஞ்சம் பலவீனமாய் இருந்தார். அந்த நபரை அழைத்து கொண்டு வந்து அவரிடத்துல கயிறை கொடுத்து அவரை பிடிக்க சொல்லி இவன் இறங்கி அந்த பூவை எடுத்து கொண்டு வந்து அவரிடத்துல கொடுத்தான். அவர்களும் அவனுக்கு காசு கொடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த 2 பேர்களுக்குள்ள ஒரு கேள்வி உருந்து கொண்டே இருந்தன. எதற்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து பலமாய் பிடிக்கிறோம், இவன் நம்மை நம்பாமல் இந்த பலவீனமான நபரை கொண்டு வந்து பிடிக்க சொல்கிறானே என்று சொல்லி கயிறை பிடித்து அதுல நம்பி இறங்குகிறானே என்று சொல்லி அந்த பையனை பார்த்து கேட்டாங்க, தம்பி, இது கடினமான காரியம்தான், ஆனால் நாங்க 2 பேரும் பலசாலிகள், நாங்க கயிறை பிடிக்கிறோம், நீ இறங்கி அந்த பூவை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னால் எங்களை நம்பாமல் எங்களை விட கொஞ்சம் பலவீனம் தான் அந்த நபரை அழைத்து கொண்டு வந்து அவரை கயிறை பிடிக்க சொல்லி நீ இறங்கி இந்த பூவை எடுத்து கொடுத்தாயே, இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டான். அப்போது அவன் சொன்னான், ஐயா, இது ஒரு கடினமான ஒரு வேலைதான், இந்த கயிறை பிடிச்சு இறங்கணும்னா கொஞ்சம் கடினமானதுதான், நீங்க 2 பேரும் சேர்ந்து கயிறை பிடிப்பீர்கள், நான் இறங்கி ஒரு வேளை அது எடுக்கிற நேரம் உங்கள் கை வலிக்குமானால் அல்லது என்னை பிடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்குமானால் உங்க கையை விட்டாலும் விடுவீங்க, நான் விழுந்து விடுவேனே, ஆகிய நான் தான் அவரை கூட்டிக் கொண்டு வந்தேன்,
அவர் யாரும் இல்லை, என்று அப்பா தான் என்று சொன்னார். அப்படியானா என்னோட அப்பா கைவலித்தாலும் என்னை விட மாட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் உங்களை கைவிட்டுடுவாங்க. ஆனா உங்களை அழைத்தவர் எந்த கடினமான சூழ்நிலையிலும் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு ஒருவேளை அது கடினமாக தோன்றும், ஆனால் அவர் அதை லகுவாய் முடிக்கிற தேவன். உதாரணத்துக்கு வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் எழுதுகிறார். அங்கே ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது, வனாந்திரத்தில் வருகிறவர்கள் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று இயேசு சொல்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, ஐயா இது ரொம்ப கடினமானது, சாயங்காலம் ஆயிடுச்சு, நாங்க போகணும், இவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க, ஆகாரம் கொடுங்க அப்படின்னு அங்க பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு அந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் ஒரு உட்கார வைத்து இவருக்கு ஆகாரம் கொடுங்க. ரொம்ப அழகா பேசுறாரு, இவருக்கு என்ன கொடுங்க, ஆகாரம் கொடுங்க, ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னார். அப்போ அவங்க சொல்றாங்க, எங்க கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் தானே இருக்கிறது, நாங்க எப்படி இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி கொடுப்போம் என்று சொல்லுகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற 5 அப்பம் 2 மீனை என்னிடத்தில் கொண்டு வாருங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, என்னிடத்தில் கொண்டு வாங்க, அதை நான் சோமனி உங்களுக்கு கொடுக்கிறேன். அது எல்லா கடினமான, உங்களுக்கு ஒருவேளை இத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுப்பது உங்களுக்கு கடினமா தோணும், ஆனா என்கிட்ட வந்தா அந்த 5 அப்பம் 2 மீனை எல்லாருக்கும் போஷிக்கிற அளவிற்கு அது லகுவாய் மாற்ற முடியும் என்று சொல்லி அந்த கடினமான வேலையை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்த உடனே லகுவாக தேவன் மாற்றி விட்டார். எல்லாருக்கும் தெரிந்த வாக்கியம் என்றபடினாலே சுருக்கமாக பேசுகிறேன், நேரம் குறுகினது. பிரியமானவர்களே, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எது உங்க வாழ்க்கையில முடியாமல் தவிக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில கடினமா இருக்கிறதோ, அது படிப்போ, அது வேலையோ, அல்லது பணமோ, அல்லது திருமண வாழ்க்கையோ, எப்படி இதை முடிக்க போகிற, எப்படி இந்த கல்யாணத்தை முடிக்க போகிற, எப்படி இந்த படிப்பை முடிக்க போகிற, எப்படிதான் இதில் தேர்ச்சி பெற போகிறேன்னு தெரியவில்லையே என்று நீங்கள் எதை கடினமாக நினைக்கிறீர்களோ அதை ஆண்டவரிடத்துல கொண்டு வாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இடத்துல வாருங்கள் என்று அழைத்தவர் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு கடினமாய் இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உபாகமம் அருமையான வார்த்தை, உங்களுக்கு கடினமாய் இருக்கிறது, உங்களுக்கு எது முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற இடத்துல கொண்டு வாருங்க. எது என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தால் உங்க திராணிக்கு அதிகமாகவே கர்த்தர் செய்வார், நீங்க நினைக்கிறதுக்கு அதிகமாகவே செய்வார். உங்களை வெட்கப்படுத்த ஒரு நாள் ஆண்டவர் விடவே மாட்டார். கொஞ்சம் பணம் தான் வைத்துக் கொண்டிருக்கிற, கொஞ்சம் பணத்தை வைத்து நான் என்ன செய்வேன் என்று நீ தவிக்கிறாயா, என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரனே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அதை என் இடத்தில் கொண்டு வா, நான் அதை ஆசீர்வதிக்கட்டும். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிற அளவிற்கு இந்த கொஞ்சம் வருமானத்தை வைத்து நீ வீட கட்டலாம், இந்த கொஞ்சம் வருமானத்தை, கொஞ்சம் பணத்தை வைத்த திருமண காரியத்தை முடிக்கலாம், இந்த கொஞ்சம் பணத்தை வைத்த எல்லா காரியத்தை உன்னால சாதிக்க முடியும். அது தேவன் உன்னோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால் தான் பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள். வருத்தத்தோட இருந்தவள் தான் 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. வைத்தரால் வருத்தப்பட்டு, அவளுக்கு வருத்தமே டாக்டரால தான், டாக்டரால் வருத்தப்பட்டவள் ஆண்டவரிடத்தில் வந்த பிறகு சுகம் கிடைச்சிட்டு. அதே போல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், பாரத்தோட இருக்கிறவங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவருக்கு மொழி வித்தியாசம் இல்லை, பாஷை வித்தியாசம் இல்லை, ஜாதி வித்தியாசம் இல்லை, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்கிறார். இந்த கால வேளையிலே உனக்கு எது கடினமாய் தோன்றுகிறதோ அதை என்னிடத்தில் கொண்டு வா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் ஐயா அவங்க நல்ல ஒரு பாட்டை பாடி இருக்கிறாங்க. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, கடினமானது உமக்கு எதுவும் இல்ல. பிரியமானவர்களே, விசுவாசிங்க. கடினமானது, உங்களுக்கு கடினமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று விசுவாசிங்க. இந்த மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில, இந்த மாதத்தின் கடைசி வேலையில ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு கடினமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள். எப்படி முடியும்? அதுக்கு சீஷர்கள் கேட்கறாங்க, இந்த போஜனம் எப்படி கொடுக்க முடியும், எப்படி நடத்த முடியும், எப்படி போஷிக்க முடியும், எப்படி சாப்பிட முடியும், வருமானம் இல்லையே எப்படி முடியும்? ஹல்லேலூயா. முடியாதுதான்.
முடியாததை முடிக்கிறவர் தானே உன்னோடு கூட இருக்கிறவர். தாவீது சொல்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொன்னாரு. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். வருஷங்கள் முடியும், உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் முடியாது. வருஷங்கள் முடியும், கர்த்தர் குறித்திருக்கிறது முடியாது. வருஷங்கள் முடியும், கர்த்தர் வைத்த தீர்மானங்கள் முடியாது. வருஷங்கள் முடியும், அழைத்த அழைப்பு முடியாது. அந்த அழைப்புக்கு ஏற்றபடியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. விசுவாசமாயிருங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கும், கர்த்தருடைய சித்தத்திற்கும் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.